Hello friends, welcome to our channel எல்லாமே கடவுள் செட்டிங். நீங்கள் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி எப்படி எனக்கு போச்சு, ஸோ என்னெல்லாம் பிரசாதம் செஞ்சு வச்சா, எவ்வளோ வித்தியாசமாக விநாயகர் அலங்காரம் பண்ணுறதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு மனைக்கோலம் போட்டு கலர் கோலம்லாம் போட்டாச்சு. ஸோ விநாயகர் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று. நம்ம விநாயகர் சதுர்த்தியை நம்ம பிறந்த நாள் மாதிரியே கொண்டாடுவோம். விநாயகர் பிறந்தனால நம்ம பிறந்த நாள் மாதிரியே நம்ம கொண்டாடுறது வழக்கம். ஸோ கோலம்லாம் அழகாக போட்டாச்சு. ஸோ போட்டு முடித்தோடனே விநாயகருக்கு நான் பிரசாதங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ விநாயகருக்கு ரொம்ப எளிய உணவுகள் தான் நைவேத்தியமாக படைக்கப்படுது. அந்த எளிய உணவுகள்லையும் பெரிய பெரிய தத்துவங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. ஸோ அது நான் ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போது பூரணம் இருக்குது மோதகம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மோதகம் வெள்ளையாக இருக்குது, நம்ம மனசு வெள்ளையாக இருந்ததுன்னா உள்ளே இருக்க இனிப்பான யார் நம்ம கடவுளை அடையாளம் காணலான்னு ஒரு தத்துவம் இருக்குது. இன்னொன்று வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மாயையை நம்ம அறுத்து உள்ளே போனால் இனிமையான உலகம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த மோதகம் நமக்கு உணர்த்துது. இதே மாதிரி கரும்பு மேலே கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் உள்ளே இனிப்பாக இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த இனிப்பு சாறு நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நிறைய தத்துவம் இருக்குது. நான் தனியாக வீடியோவாக கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா கிரீடம் விநாயகருக்கு. ஸோ விநாயகருக்கு ஒரு சாட்டில் அது சாட்டோ இல்லை ஒரு அட்டையிலையோ ஏதோ ஒரு அட்டையில் இது பண்ணிவிட்டு ஸோ அருகம்புல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸோ அதை ஒரு கட்டு மாதிரி கட்டி லைனாக டேப் போட்டு ஒட்டிட்டேன். கேப் விடாமல் டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே சாமந்தி பூ ஊசி வச்சு உள்ளே கீழ் பக்கமாக ஒன்றுத்துக்கும் முடிச்சு போட்டு ஸோ விநாயகர் கிரீடம் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம தென்னை ஓலை இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் தோரணம் செய்வோல அதை செஞ்சுருக்கேன். ஒரு பேனில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ, ஸோ எனக்கு ஒரு கப் தேவை இருந்தது. ஸோ அந்த ஒரு கப் போட்டு நம்ம ஏலக்காய் பொடி போட்டு அதை நல்லா கொதிக்க அது அப்படியே நீர்க்கும் வெள்ளம் நீர்த்து வரும். ஸோ நீர்த்து வந்த அவ்வளோ கட்டியெல்லாம் இல்லாமல் கரையணும். ஸோ கரைஞ்ச அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கட்டிப்படாமல் நம்ம அதை பிசைஞ்சிட்டே இருந்தணும். கரண்டியில் வச்சு இது பண்ணணும். ஸோ மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்ம தொட்டால் சாஃப்டாக இருக்கணும். ஸோ நம்ம இட்லி பாத்திரத்தில் நெய் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கிறோம். அதை நல்லா எண்ணெய் வச்சு தடவிக்கணும். ஸோ அடுத்து ஒரு ரவுண்டு பிடிச்சி நம்ம நடு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம விரல் பட இதாக பிடி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை. அதுக்கடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துட்டு ஸோ நம்ம ஒரு கப் மாவு எடுத்தோன்னா 2 கப் தண்ணி. ஸோ அந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த கப்பில் நான் 1 கப் மாவு எடுத்துருக்கேன், ஆனால் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி நான் நல்லா கொதி வந்த உடனே அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் கிளறி எடுத்துக்கிட்டேன். ஸோ கிளறி எடுத்துக்கிட்டு இது இந்த மாதிரி நம்ம பிடிச்சா பிடிப்படணும். அந்த மாதிரி பதத்தில் நம்ம நல்லா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது கார பிடி கொழுக்கட்டை. ஸோ கையில் ஒரு ரவுண்டாக பிடிச்சிட்டு நடு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம விரல் படுற மாதிரி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கார பிடி கொழுக்கட்டை. ஸோ இனிப்பு கொழுக்கட்டையும் கார பிடி கொழுக்கட்டையும் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். இன்னும் நான் மோதகம் செஞ்சது இது எல்லாமே எதுவுமே வீடியோ எடுக்கல, ஏன்னா டைம் இல்லை. ஸோ அடுத்த டைம் நான் தனியாகவே செஞ்சு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடித்து நான் பூஜை ரூம் அலங்காரம் பண்ண வந்தாச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன தொட்டியில் நான் மண் போட்டு அதில் 2 கொம்பு வச்சு அந்த கொம்பு அலங்காரம் பண்ணிவிட்டு 2 கொம்புக்கு நடுவில் நான் ஒரு கயிறு கட்டிட்டு அதில் சாரியை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ சாரியை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மனைக்கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மனையில் அரிசி மாவை வச்சு, ஏன்னா விநாயகரை வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அரிசி மாவை வச்சு கோலம்லாம் போட்டாச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் நான் ஸ்டென்சில் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி யானையும் வரைஞ்சாச்சு. அரிசி மாவில் யானையும் சைடில் வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் செஞ்சுட்டு இருந்தேன். மேலே மேலே அந்த கயிறு கட்டின பார்த்திங்களா, அந்த இடத்துல மா இலையை டேப் வச்சு நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்னல இதுதான் யானை. ஸோ அரிசி மாவு மேலே போட்டு ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அந்த யானையோட அச்சு அழகாக வந்துடுது. ஸோ இது காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 25 ருபீஸ் தான் நான் வாங்கினது. ஸோ உங்களுக்கு இது இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை கோலம் போட, இல்லை வேகமாக பூஜை வேலையை முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்களா யானை அப்படியே வந்துருச்சு. ஸோ இது அழகாக இருந்தது. அடுத்தது விநாயகர் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் அதாவது பிளேட் எடுத்துக்கிட்டு அருகம்புல் நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பச்சை அரிசி போட்டு அதில் 1 ரூபாய் காயின் வச்சு பூ வச்சாச்சு. ஏன்னா விநாயகரை வைக்கணும் இல்லையா.
அதனால் பச்சரிசி போட்டு ₹1 காயின் வச்சு பூ வச்சாச்சு. ஸோ விநாயகர் நான் வந்து களிமண் விநாயகர், இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர். ஸோ விநாயகரை அமர்த்தியாச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் இருக்க நகைகள், அதுக்கப்புறம் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணேன். ஸோ அது ஒன்று ஒன்றா நான் செஞ்சேன். இந்த வருஷம் நான் கொஞ்சம் விநாயகர் பெருசாகவே வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாமல் அருகம்பில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால நான் இப்போ வாழை இலையில தான் வைப்பேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அருகம்புல் அவருக்கு பிடிச்ச அருகம்பில்ல அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருகம்புல் கிரீடமும் ரெடி பண்ணியிருந்தேன். அது பாருங்கள், அழகாக அவருக்கு டர்பனும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தாமரை பூ கிடைக்கல, மொட்டு தான் கிடைச்சது. ஸோ அந்த மொட்டை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணேன். எருக்க மாலை, வெள்ளை இருக்க மாலையும் அந்த ஊமத்தக்காய் சொன்னல அது, இது வந்து நான் வருஷம் ஒரு காயின் வாங்குவேன், இல்லைனா ஒரு தங்க காயின் இல்லை வெள்ளி காயின் வாங்குவேன். ஸோ இந்த வருஷம் நான் வெள்ளி காயின் தான் வாங்கியிருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ அதுவுமே அங்கே வச்சாச்சு. ஸோ அடுத்து செம்பருத்தி, அவருக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ, சாமந்தி பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. ஸோ அவர் அலங்காரம் ஃபுல்லாக இப்படி தாங்க, கரும்பெல்லாம் வச்சு சைடில் வாழை மரம் வச்சு, நான் சொன்னல 2 பக்கம் கொம்பு வச்சு தோரணெல்லாம் கட்டி மேலே மாயலை அவருக்கு கூட எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னெல்லாம் பிரசாதம் வச்சேன்னு பார்ப்போம். சாதம், சாம்பார் வச்சாச்சு. ஸோ 21 வடை வேண்டுதலுக்காக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதிரசம், அவல், உடச்சக்கல்ல. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப விசேஷம், விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்து அவருக்கு பிடிச்ச விலாங்காய், கரும்பு, கம்பு, இது எல்லாமே பழங்கள் வழங்க வச்சுருந்தேன். ஸோ சுண்டல் செஞ்சுருந்தேன், சக்கரை பொங்கல், பால் வச்சுருந்தேன், கடல உருண்டை, எள்ளுருண்டை, அவல் பாயாசம், திருப்பதி இன்றைக்கி புரட்டாசி 1ன்றதால் திருப்பதி லட்டு வச்சுருந்தேன், இனிப்பு கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை, இது வந்து மோதகம். ஸோ மோதகம் வந்து நம்ம சோமாசு ஆட்சியில் பண்ணோம்ல, அதில் பால் கொழுக்கட்டை, உளுத்தம் போண்டா. ஸோ இதுதான் மோதகம். அப்புறம் சுண்டல், பரண்டிக்காய் வந்து அதுவும் தனியாக வச்சுருந்தேன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பரண்டிக்காய், கலாக்காய். ஸோ அது தனியாக வச்சுருந்தேன். பால் பாயாசம். ஸோ எல்லாமே வச்சு படையல் வச்சு கற்பூர தீபார்த்தனை காட்டியாச்சு. ஸோ விநாயகர் எவ்வளோ அழகாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு பாருங்கள். இந்த விநாயகரை நான் வர வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே என்னோடய கையாலேயே செஞ்சேன். ஸோ எல்லாம் 1-2 பிரசாதம் செய்வேன். இந்த தடவை நிறையவே செஞ்சேன். கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லா வித கொழுக்கட்டையும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அதுக்கடுத்து மோதகம். ஸோ இது எல்லாமே செஞ்சுருந்தேன். ஸோ இந்த விநாயகர் அலங்காரம் பண்ணுறதுக்கு நான் வந்து காலையில் தான் பண்ணேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் தான் செஞ்சேன். அதுக்கடுத்து அர்ச்சனையும் செஞ்சேன். அரளிப்பூ, வெள்ளை நந்தி வாட்டம், ஸோ அதுக்கப்புறம் அருகம்புல், இதெல்லாம் வச்சு விநாயகருக்கும் அர்ச்சனையும் செஞ்சு முடித்தாச்சு. ஸோ என்னோடய பூஜைகள், என்னோடய அலங்காரம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோ எடுக்க முடியல பலகாரம் செஞ்சதை. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் தனியாக செஞ்சு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ 2 தான் எடுக்க முடிஞ்சு, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் முன்னாடியே இயர்லியாக செஞ்சு உங்களுக்கு வந்து போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய பூஜைகள். எங்கள் வீட்டுக்கு விநாயகர் இப்படி தான் வந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து கோவிலுக்கும் போனேன், எங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோவிலுக்கும் போனேன். ஸோ அதுவும் பாருங்கள், இது எங்கள் ஊரில் இருக்கிற செல்வ விநாயகர். ஸோ அவரும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் சிலை வச்சுருந்தாங்க, ஒரு தண்ணியில் நம்ம விடுவோம்ல, அதுக்காக பெரிய சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா வேண்டுதல் மாலைகளால் நிறைஞ்சிருந்த. ஈவினிங் போகும்போது இந்த சைடு சிவன், பார்வதி எல்லாமே இருந்துச்சு. எதுவுமே தெரியல, அந்த விநாயகர் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு வேண்டுதல்களால். அந்த எல்லா வேண்டுதல்களையும் அந்த விநாயகர் வந்து நிறைவேற்றி வைப்பாருன்னு நம்புவோம். ஸோ எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் இந்த விநாயகர் சதுர்த்தியில். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.